வெல்கம் டு ஷைமாஸ் குசின். இன்று ஷைமாஸ் குசினில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொராங் ரெசிபியுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ரெசிபி செய்வதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பவுடர்ட் சுகர், உங்களுக்கு விருப்பமான கலர் எடுங்கோ, வெனிலா அண்ட் 4 மீடியம் சைஸ் எக்ஸ். இந்த ரெசிபி மிகவும் ஈஸியானது. முதல்ல எக் யோக்கையும் எக் ஒயிட்டையும் செப்ரேட் பண்ணி எடுங்கோ. நீங்கள் இந்த எக் யோக்கையும் செப்ரேட் பண்ணி எடுத்த உடனே அதுக்குள்ளே ஒரு half the லெமனை எடுத்து அந்த ஜூஸை அதோட சேர்த்து போட்டு நல்லா விஸ்க் பண்ணுங்க. இந்த லெமனையும் சேர்க்குறேன்னு சொன்னால் நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரை தரவும் ஏரை ட்ராப் பண்ணி இப்போ எக் ஃப்ரத்தியாக வந்த உடனே அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடர்ட் சுகரை போட்டு நல்லா கரையும் வர விஸ்க் பண்ணுங்க. ஒரே மிக்க சுகரை போடாதீங்க, போட்டால் கரைகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கீப் ஆன் விஸ்கிங். இந்த சுகரை போட்டு விஸ்க் பண்ண இந்த எக் ஒயிட் நல்ல திக்காயும் க்ளஸியாயும் வரும். ஒன்ஸ் எல்லா சுகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே விஸ்கை தூக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அந்த பீக் வந்திருக்கு. பிறகு உள்ளுக்குள்ளே அமுங்காது, அப்படியே அந்த பீக்காக நிற்கும். அந்த ஒரு ஸ்டேஜில் இப்போ அந்த முராங் ரெடி. ஸோ நான் பைப் பண்ண போகிறேன். இதுக்கு நான் கலர்ஸும் சேர்த்து ஒயிட்டாயும் சேர்த்து பைப் பண்ண போகிறேன். இந்த முராங்குக்கு நான் இப்போ கலர் சேர்க்குறேன், பிங்க் கலர். இது ஒன்றுக்குள்ளே போட்டு பிங்க்கும் ஒயிட்டுமா பைப் பண்ண போகிறேன். நீங்கள் பைப் பண்ணிக்குள்ள உங்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளவு ப்ரெஷரை கொடுத்தீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு பெருசாயும் சின்னனாயும் வரும். நான் ஓரளவு ஸ்மால் மீடியம் சைஸ் முராங் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த பைப்பிங் பேக்கில் இந்த கண்டென்ட் எல்லாம் பைப் பண்ணி முடிஞ்ச உடனே முராங் இஸ் ரெடி. 90 டிகிரி C செட்டப்பில் 1 ஹவருக்கு பேக் பண்ண போகிறேன். முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணணும் அவனை, பிறகு உள்ளுக்குள்ளே 1 ஹவர் வச்சு பேக் பண்ணணும். நீங்கள் அவனை ஓப்பன் பண்ணாதீங்க, அரை மணித்தியாலும் உள்ளுக்க வச்சிருந்துட்டு பிறகு வெளியில் எடுத்து சர்வ் பண்ணுங்க. I hope you like this recipe. Try this recipe, share this recipe, leave some comment and subscribe. Thank you for watching.